உங்களுக்கு குறைபாடு வந்து தீர்க்கக்கூடிய ஸ்டோன் 3 ஸ்டோன் காம்பினேஷன் 3 காம்பினேஷன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஸ் குவார்ட்ஸ், அடுத்து வந்துட்டு மூன் ஸ்டோன், கார்னலியான் அருமையான ஸ்டோன். ஸோ கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் வேண்டுமா, ஃபர்ஸ்ட் கார்னலியான், அதுக்கு அடுத்த மூன் ஸ்டோன், அதுக்கு அடுத்து ரோஸ் குவார்ட்ஸ். இந்த 3 காம்பினேஷன் போடுங்க. ஃபர்ஸ்ட் மேல கார்னலியான் வச்சிருங்க. பெண்களுக்கு வந்துட்டு உகந்த வழிபாடு எதுன்னு கேட்டீங்கன்னா முருகரோட வழிபாடு. உங்களுக்கு ஆண்களுக்கு வழிபாடு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா துர்கை இல்லைன்னா சுக்கிரனை கெட்டிமா பிடிக்க சொல்லுங்க. இது பிடிச்சிங்கனாலே உங்க திருமண தடை எப்படியாப்பட்ட தடைகளா இருந்தாலும் சரி. இதுக்கு மேல ஒரு சூப்பரான விஷயங்கள் இருக்கு. நீங்க கேட்டீங்க பொருளாதாரமாயிட்டு கஷ்டப்படுறோம், வெள்ளி வாங்கி வைங்க. ஆமா, வெள்ளி இருக்கு பாத்தீங்களா, தங்கம் வந்துட்டு பணத்தை சேர்க்காது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு பால உபாசகர் ஜெம் கார்த்திக் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். இப்ப நிறைய பேர் மத்தியிலுமே இந்த கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்யோன்ய குறைபாடு அப்படிங்கிறதும் இருந்துகிட்டு இருக்கு சார். நீங்க தொடர்ந்து பல ஜெம்ஸையுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு ஒரு சிறந்த தீர்வா இந்த ஜெம்மை சொல்லலாம், அதே மாதிரி இதை இப்படிதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? இல்ல மேடம், நிறைய ஜெம்ஸ் இருக்கு மேடம். கணவன் மனைவி அந்யோன்யம்னா நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். அந்யோன்ய குறைவு இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதி பிரச்சனை வந்துட்டு எங்க போய் நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டைவர்ஸ் தான் போறாங்க. இன்னைக்கு அது ஒரு ட்ரெண்ட் ஆட்டம் ஆயிடுச்சு. இன்னைக்கு டைவர்ஸுங்கிறது எடுத்த உடனே விவாகரத்து பண்றோம் டைவர்ஸ் அப்படின்னு. அந்யோன்ய குறைவு ஒரு பெரிய, அதாவது இன்னைக்கு அது ஒரு நோய் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற தம்பதிகளுக்கு ஒரு நோய் தான், அந்த ஒரு டிசீஸ் தான் உங்களுக்கு இந்த அந்யோன்ய குறைவு. புரியுங்களா? இப்போ அந்யோன்ய குறைவுக்கு உகந்த இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா ரோஸ் குவார்ட்ஸ் தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். ரோஸ் குவார்ட்ஸ் வாங்கி வீட்டில் வைங்க. வீட்டில் வந்துட்டு ஆள்லேயும் ஒரு ரோஸ் குவார்ட்ஸ் வைங்க, படுக்கை அறையிலையும் ஒரு ரோஸ் குவார்ட்ஸ் வைங்க. சின்னதாக வேணாம், நல்லா பெருசாக வைங்க. எல்லா ஷேப்லையும் கிடைக்கும் ரோஸ் குவார்ட்ஸ். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு உருவத்துக்கு வந்துட்டு ஒரு மகத்துவம் இருக்குது. ஸோ ரோஸ் குவார்ட்ஸ் வந்துட்டு டவர் டிசைனு பிரமிடு எல்லாமே வரும். நீங்கள் பெட்ரூம்லேயும் ஆள்லேயும் ரோஸ் குவார்ட்ஸ் வந்துட்டு கணவன் மனைவி வைக்கிறது ஆர்டின் ஷேப் வைங்க. ஆர்டின் ஷேப் ரோஸ் குவார்ட்ஸ் கிடைக்கும். படுக்கை அறையிலும் ஆள், உங்கள் வீட்டோட வந்துட்டு வரண்டான்னு சொல்லுவோம், ஆள்லேயும் படுக்கை அறையிலையும் ரோஸ் குவார்ட்ஸ் வந்துட்டு ஆர்டின் ஷேப் ரோஸ் குவார்ட்ஸ் வைங்க. கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற இந்த அந்யோன்யம் வந்துட்டு மேம்படும். கண்டிப்பாக அந்யோன்ய குறைவு வந்துட்டு நாளுக்கு நாள் கம்மியாயிடும் இவங்களுக்குள்ள. அது போல் சண்டைகள் வந்துட்டு வர வாய்ப்புகள் கம்மியாயிடும். சண்டை ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா மனசு தான் காரணம். அந்த வெறுப்புணர்ச்சி, விரக்தி மனப்பான்மை தான் கொடுக்கும் எப்பயுமே சண்டைக்கு. ஏன்டா வீட்டுக்கு வரோன்னு இருக்கும் சிலருக்கு. ஏன்டா 8 மணிக்கு ஏன் வீட்டுக்கு வரணும், 10 மணிக்கு போகலாமே, போனால் வீட்டில் சண்டை தானே இருக்கும், வீட்டுள்ள நம்ம நுழையவே முடியாது அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ரோஸ் குவார்ட்ஸ். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளட் ஸ்டோனுன்னு ஒன்று வரும். ஸோ பிளட் ஸ்டோன் வந்துட்டு வாங்கி வீட்டில் வந்துட்டு ஒரு கணவன் இல்லை மனைவி யாரானா ஒருத்தர் அணிங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோவத்தை வந்துட்டு பிளட் ஸ்டோன் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும், பிளட்டை வந்துட்டு பியூரிஃபை பண்ணும். அந்த ஸ்டோன் பேர் அதனால தான் பிளட் ஸ்டோன். ரொம்ப கம்மியான விலை. பிளட் ஸ்டோன் வந்துட்டு ரொம்ப கம்மி விலை. நான் வந்துட்டு சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஏன் விலையே சொல்லலைன்னா அப்புறம் ஃபோன் பண்ணி அதே கேட்குறாங்க, நீங்கள் ஃபோனில் மீடியாவில் வந்துட்டு 300 ரூபா தானே சார் சொன்னீங்க அப்படின்ட்டு 4 பேர் மார்ஜின் வைப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ பிளட் ஸ்டோன் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். பிளட் ஸ்டோன் யூஸ் பண்ணிங்கனாலே கணவன் மனைவிக்குள்ளே வந்துட்டு பாண்டு ஏற்படும். எப்படி ரோஸ் குவார்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அந்யோன்யம் பாசப்பிணைப்பை கொடுக்குதோ, பிளட் ஸ்டோன் வந்துட்டு அந்த உங்களுடைய அந்த பாண்டை வந்துட்டு அதிகப்படுத்தக்கூடிய ஸ்டோன் வந்துட்டு பிளட் ஸ்டோன். ஸோ இந்த பிளட் ஸ்டோன் வந்துட்டு கணவன் இல்லை மனைவி 2 பேரில் யாரானா ஒருத்தர் போடுங்க மோதிரமா. ஸோ பிளட் ஸ்டோன் போட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அந்த இது சொல்கிறோம், ஆர்குமெண்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, விவாதம் வந்துட்டு நடக்காது கண்டிப்பாக. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளட் ஸ்டோன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பிளட் ஃப்ளோ வந்துட்டு நல்ல ஃப்ளோ ஆகும். எப்பவுமே பிளட் ஃப்ளோ க்ளீனாக இருந்தாலே கோவம்லாம் வரவே வராது உங்களுக்கு. ஸோ அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது அந்த ஸ்டோனுக்கு. ஏன் பிளட் ஸ்டோன் வந்து நீங்கள் பிளட் ஸ்டோன் வந்துட்டு கம்மி தான், பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். இப்போ டார்க் க்ரீனாக இருக்கும், மேலே வந்துட்டு பிளட்டு சிவப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லா கடையிலையும் கிடைக்கக்கூடிய ஸ்டோனு, பயங்கரமான ஹீலிங் ஸ்டோன் வந்துட்டு பிளட் ஸ்டோன். ஸோ கணவன் மனைவி யாரானா ஒருத்தர் வந்துட்டு பிளட் ஸ்டோன் போடுங்க. பிளட் ஸ்டோன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கணவன் மனைவி அந்யோன்யம் இருக்கும், விவாதங்கள் தவிர்க்கப்படும். கணவன் மனைவி பிரச்சனைக்கு இது ஒரு சின்ன பரிகாரமா இருந்தாலும் சிறந்த பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? சிறந்த பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலாக சொல்கிறீங்க நிறைய இடத்துல பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்தியாவில் வந்துட்டு நிறையா வாட்டி சொல்லிட்டேன், திரும்பியே சொல்கிறேன். இந்தியாவில் 2 விஷயம் தான் பயங்கரமாக ஓடுது. ஒன்று டயாபிட்டிஸ், அடுத்து வந்துட்டு ஃபெர்டிலிட்டி மகப்பேறு.
புரியுதுங்களா? பாதி பிரச்சனைக்கு காரணம் வந்துட்டு அந்யோன்ய குறைவு தான். ஸோ குழந்தை பாக்கியம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? குழந்தை பாக்கியம், அந்யோன்ய குறைவு, சந்தோஷமே இல்லை சார் எனக்கு வீட்டுக்கு. ஏன்டா வீட்டுக்கு வரோன்னு இருக்கு சார். வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருந்தால் தானே சார் நம்ம அடுத்த ஸ்டெப்பு அந்த குழந்தை பாக்கியம், அந்யோன்யத்தை பற்றி யோசிக்க முடியும். வீட்டுக்கு வரத்துக்கே எனக்கு சந்தோஷம் இல்லை, அப்புறம் எங்கே சார் நாங்கள் அந்யோன்யமாக இருப்போம்? அந்த உங்களுக்கு குறைபாடு வந்து தீர்க்கக்கூடிய ஸ்டோன் 3 ஸ்டோன் காம்பினேஷன், 3 காம்பினேஷன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஸ் குவார்ட்ஸ், அடுத்து வந்துட்டு 3 ஸ்டோன். ஃபஸ்ட்டு ரோஸ் குவார்ட்ஸ், அடுத்து 3 ஸ்டோன், அடுத்து கார்னெலியான். இதை வந்துட்டு ட்ரையாங்கிள் ஆட்டம் போடுங்க. புரியுங்களா? ஃபஸ்ட்டு கார்னெலியான் மேலே வச்சுருங்க, இந்த சைடு 3 ஸ்டோன் வச்சுருங்க, இந்த சைடு வந்துட்டு ரோஸ் குவார்ட்ஸ் வச்சுருங்க. புரியுதுங்களா? கார்னெலியான் அதாவது ஒவ்வொரு ஸ்டோன் வந்துட்டு ஒவ்வொரு மகத்துவத்தை வந்தது. மன அமைதியை எது கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ஸ்டோன் கொடுக்கும். புரியுங்களா? ரோஸ் குவார்ட்ஸ் வந்துட்டு அன்பு, பிணைப்பு, பாசத்தை கொடுக்கும். கார்னெலியான் வந்துட்டு ஃபோர்ஸ், எண்ண ஓட்டம், மனத்தை ஃப்ரெஷ் பண்ணி ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் மட்டும் கிடையாது, உங்கள் எண்ண அலவரிசையை வந்துட்டு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரே ஸ்டோன் தான் கார்னெலியான். நான் ஏற்கனவே லாஸ்ட் எபிசோடில் கூட சொல்லியிருப்பேன். அந்த நிறைய வியூவர்ஸ் அதை ஒழுங்காக கேட்கல அது விஷயம். கார்னெலியான் ஸ்டோன் ஆட்டம் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஸ்டோன் உலகத்தில் எதுவுமே கிடையாது. கார்னெலியான் அருமையான ஸ்டோன். ஸோ கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் வேண்டுமா, ஃபஸ்ட்டு கார்னெலியான், அதுக்கு அடுத்த 3 ஸ்டோன், அதுக்கு அடுத்து ரோஸ் குவார்ட்ஸ். இந்த 3 காம்பினேஷன் போடுங்க. ஃபஸ்ட்டு மேலே கார்னெலியான் வச்சுருங்க, கீழே வந்துட்டு ஒரு சைடு 3 ஸ்டோன் வைங்க, ஒரு சைடு வந்துட்டு ரோஸ் குவார்ட்ஸ் வச்சுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. நான் எழுதி தரேன். நம்ம வந்துட்டு கேட்குறோம், இது வந்துட்டு இட்ஸ் ப்ரூவன் சயின்ஸான்னு கேட்பாங்க. ப்ரூவன் சயின்ஸ் கிடையாது. ஒரு சில விஷயம்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்கிறோம் பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நம்ம வந்துட்டு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிறதுனால தான் நமக்கு இந்த எடுத்துகிட்டு வந்து மீடியாவில் வந்துட்டு இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த அந்யோன்ய குறைவு, குழந்தை குறைபாடு, என் குழந்தையின்மை, இதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய 3 ஸ்டோன் மாதிரி தான் கார்னெலியான், ரோஸ் குவார்ட்ஸ், 3 ஸ்டோன். இது 3 மறந்துடாதீங்க. கார்னெலியான் ஆட்டம் மனசை கணவன் மனைவி இணைக்கக்கூடிய ஸ்டோன் வந்துட்டு உலகத்தில் எதுவுமே கிடையாது. ரோஸ் குவார்ட்ஸ் வேற வேலை செய்யும். ரோஸ் குவார்ட்ஸ் இட்ஸ் கால்டு லவ்வர் ஸ்டோன். புரியுதுங்களா? ஆனால் மனம் 2 மனத்தை ஒருங்கிணைக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா கார்னெலியான் தான். அப்போ மனசை ஒருங்கிணைச்சா மட்டும் பத்தாது, அந்யோன்யம் சாந்தமாக இருக்கணும். அப்போ சாந்தத்துக்கு யார் அறிகுறி? சந்திரன். அந்த சந்திரனுக்கு தான் 3 ஸ்டோன். புரியுதுங்களா? இந்த 3 ஸ்டோனையும் நீங்கள் கம்பைண்டாக போடுங்க. கண்டிப்பாக கணவன் மனைவி பிரிவு வரவே வராதுங்க, எழுதி தரங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. ஒருத்தர் போடுங்க, 2 பேர் போனதில்லை. உங்களுக்கு மோதிரம் எப்படி சார் 3 கல்லில் மோதிரம் வேண்டாம், பெண்டண்ட்டாக போடுங்க, டாலராக யூஸ் பண்ணுங்க. மோதிரமே போடலாம், சின்ன சின்ன கல் கிடைக்கும் 3த்துலையுமே. எனக்கு 3 கல் மோதிரம் போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது சார் அப்படின்னா பெண்டண்ட்டாக போடுங்க, டாலராக யூஸ் பண்ணுங்கள். இந்த 3 கல் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கணவன் மனைவி குறைபாடு, அந்யோன்ய குறைபாடு, குழந்தை பாக்கியமே உண்டுங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு இல்லை அப்படின்னா என்னோட எல்லாமே தொலைபேசி எண் கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் தாராளமாக நேயர்கள் வந்துட்டு என்னை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா சேலஞ்சிங்காக சொல்லுவேன் நான். இந்த காம்பினேஷன் 30 வயசு ஆயிடுச்சு, 35 வயதாயுமே நிறைய பேருக்கு இந்த திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்கு சார். அவங்க எல்லாருக்குமே இந்த ஜெம் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். அப்படின்னா என்ன திருமண தடை அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லுவோம். திருமண தடைக்கு வந்துட்டு நிறைய பேர் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதி பேருக்கு ராகு கேது, அதுக்கு அடுத்து செவ்வாய், அதுக்கு அடுத்து கலத்திரக்காரகன் சுக்கிரன். புரியுங்களா? இவங்க வீக்காக இருந்தாலும் இவங்க கெட்டு போயிருந்தாங்களோ அந்த இடத்துல வந்துட்டு திருமண தடை ஏற்படும் இவங்களுக்கு. ராகு கேது, சுக்கிரன், செவ்வாய், இவங்க எல்லாருமே திருமண தடையை வந்துட்டு ஏற்படுத்தக்கூடியவங்க தான் இவங்க. ஸோ இவங்களுக்கு ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய ஸ்டோன் சொல்லியிருப்போம் இவங்களுக்கு. ஸோ ராகுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ராகுக்கு எதுக்குன்னா வைடூரியம் கோமியதகம் யூஸ் பண்ணுங்கள். அதாவது திருமணம் ஆகவில்லையா, கண்டிப்பாக வைடூரியம் கோமியதகம் சேர்த்து போடுங்க, ஒன்றா போடுங்க. திருமணமான ஒன்றா ஒரு சில குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் காட்டிடுங்க. ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் என்ன மாற்றத்தை வேறுபடுத்தும். திருமணமான உடனே வைடூரியம் கோமியதகம் ஒன்றா போடுறது எல்லாரும் போடக்கூடாது. நிறைய பேர் சொல்கிறாங்க நான் போட்டிருக்கேன் சார்ன்றாங்க. நான் எத்தனையோ நேரத்தை சொல்லுவேன், தயவுசெய்து பெண்கள் வந்துட்டு வைடூரியம் கோமியதகம் சேர்த்து போடாதீங்க. ஆண்கள் போடலாம், அதுவும் சர்டன் ஸ்டேஜ் தான் போடலாம். உங்கள் கல்யாணம் ஆகிட்டு இஷ்யூஸ்லாம் வந்துடுச்சு குழந்தைகள்லான்னு கேட்டிங்கன்னா வைடூரியம் கோமியதகத்தை காட்டிடுங்க. தனியாக போடலாம், தனியாக வைடூரியம் இல்லை தனியாக கோமியதகம் நீங்கள் போடலாம். அதே போல் திருமண தடைக்கு நான் ஏற்கனவே சொல்லுவேன், ஆண்களுக்கு வந்துட்டு ஈர்க்கக்கூடிய சக்தி கலத்திரக்காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். அப்போ நம்ம டைமண்ட் வேணாம், டைமண்டுக்கு சப்ஸ்டியூட் தான் நேச்சுரல் ப்ளூ ஜர்கான்னு சொல்லுவேன். ஸோ ஆண்களுக்கு ப்ளூ ஜர்கான் யூஸ் பண்ணுங்கள். திருமண தடை வந்துன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடை விலகும். பெண்களுக்கு எனக்கு திருமண தடை இருக்கான, பெண்களுக்கு கலத்திரக்காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான். ஒன்று நல்ல அருமையான
பவழம் யூஸ் பண்ணுங்க. அப்படி பவழம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூபி யூஸ் பண்ணுங்க பெண்கள். ரூபி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகிட்டு கைக்கூடி வந்துடும். முருகர் வழிபாடு தான் பெண்களுக்கு வந்துட்டு உகந்த வழிபாடு எதுன்னு கேட்டிங்கன்னா முருகரோட வழிபாடு. உங்களுக்கு ஆண்களுக்கு வழிபாடு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா துர்கை இல்லைனா சுக்கிரனை கெட்டியமாக பிடிக்க சொல்லுங்கள். இது பிடிச்சிங்கனாலே உங்கள் திருமண தடை எப்படியாப்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எனக்கு ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா வைடூரியம் கோமேதகம் யூஸ் பண்ணுங்க. சுக்கிரன் கலத்திரக்காரகன் தோஷமாக இருக்கா, ப்ளூ ஜர்கான். செவ்வாய் தோஷமாக இருக்கா, பவழம். இது யூஸ் பண்ணுங்க. பவழம் வந்துட்டு இல்லை சார் எனக்கு பவழம் சிலருக்கு ஒத்துக்கல சார், கோவம் வருது சார், பவழம் உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா ரூபி அந்த இடத்துல யூஸ் பண்ணுங்க. ரூபி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு திருமண தடையை வந்துட்டு நிவர்த்தி பண்ண பாண்டுன்னு சொல்லுவோம். ரூபி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் நினச்சிப்பாங்க, கிடையாது. ரூபி வந்துட்டு கவர்மெண்ட் அனுகூலங்கள், ஆதாயங்கள், கான்ட்ராக்டு, பொலிட்டீஷியன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே ரூபி. ஆனால் இதை தாண்டி ரூபி ஒரு விஷயம் செய்யும். கணவன் மனைவி, கணவன் இல்லாதவனுக்கு மனைவி, மனைவி அமைவாதவன் கணவன், இது ரெண்டையும் கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா ரூபி தான். ஆமாம், ரூபி வந்துட்டு இணையை சேர்த்து வைக்கும். பெண்ணுக்கு வந்துட்டு ஆணை சேர்த்து வைக்கும். ஆண் திருமணமாகாத ஆணுக்கு வந்துட்டு பெண்ணை வந்துட்டு சேர்த்து வைக்கும். இந்த பாண்டை யார் செய்வார்னு கேட்டிங்கன்னா ரூபி தான் செய்யும். இது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வெளியில் சொல்கிறது இல்லை. இது ரூபிக்கு வந்துட்டு ஒரு இணைவை கொடுக்கக்கூடிய பவர் வந்துட்டு ரூபிக்கு இருக்குது. அதனால தான் அந்த ஸ்டோன் வந்துட்டு கிங் ஆஃப் ஸ்டோனுன்னு வாங்க. நீங்கள் எந்த கல் போடுறீங்களோ போடலையோ ஒரு மனிதன் ரூபி போட்டாலே போகிறோம், அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஷைன் ஆகிட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் வெளியில் வந்துடுவாங்க. நிறைய பேருக்கு இப்போ மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிறத நோக்கி நிறைய பேர் போகிறாங்க. இந்த ஸ்டோன் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு அப்படின்னா என்ன ஸ்டோன்? பெரிடாட் மேடம். பெரிடாட் தான் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். பெரிடாட் வந்துட்டு அட்டகாசமான ஸ்டோன். உங்களுக்கு பணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிடாட், நெக்ஸ்ட் சிட்ரின். பெரிடாட் தான். பெரிடாட் நீங்கள் போடுங்க. பெரிடாட் வந்துட்டு ரொம்ப கம்மி, சிட்ரினோட பெரிடாட் கம்மி. பெரிடாட் வந்துட்டு க்ரீன் கலர் தான் இருக்கும் உங்களுக்கு, க்ரீன் பெரிடாட், புரியுதுங்களா? பெரிடாட் போட்டிங்கனாலே உங்கள் பணமும் அடுத்த பணமும் பணம் கேஷ் ஃப்ளோ இருந்துனே இருக்கும் மேடம். பெரிடாட்டு பணம் இருந்துனே இருக்கும். அது பேரை வந்துட்டு இட்ஸ் கால் லக்கி ஸ்டோன். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிட்ரின். நான் ஏன் பெரிடாட் சொல்கிறேன் அப்படின்னா பெரிடாட் வந்துட்டு ரேட்டு கம்மி கொஞ்சம், சிட்ரின் வந்துட்டு பெரிடாட்டை பார்க்கும்போது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி. உங்களுக்கு புஷ்பராகம்லாம் வேலை செய்யாது மேடம். புஷ்பராகம் செய்கிற வேலை வேறு. எல்லாம் சொல்லுவாங்க குரு ஆச்சிய புஷ்பராகம் பணவரவு கிடையாது. குரு வந்துட்டு வேறு வேலை செய்வார். சுபத்துவர் குரு உங்களுக்கு திருமணம் பண்ணி வைப்பார், குழந்தை பேர், வேறு சில விஷயம்லாம் குரு பண்ணி வைப்பார். உங்களுக்கு பொருளாதாரத்தை யார் உங்களுக்கு வந்துட்டு உயர்த்துவார், எதிர்பார்க்காத நல்ல அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணாத லைஃப்பில் க்ரோத் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிடாட் தான் ஃபஸ்ட்டு. பெரிடாட், அதுக்கு அடுத்து சிட்ரின். ஏன் ஃபஸ்ட்டு பெரிடாட் சொல்கிறேன்னா காஸ்டிங்கும் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு பெரிடாட். சிட்ரின் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், நல்ல குவாலிட்டியாக போனீங்கன்னா நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பெரிடாட், செகண்ட் சிட்ரின். இந்த ரெண்டு ஸ்டோனுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பணமே இல்லாமல் சார் என்னோட ராசியாக வந்துட்டு பிச்சைக்கார ராசி சார், எனக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பணமே நான் பார்த்ததில்லை சார் அப்படி நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிடாட்டோ இல்லை ஒரு சிட்ரினோ போடுங்க. ரொம்ப நாள்லாம் தேவையில்லை, ஒரு மாதத்துக்குள்ளே உங்களோட பொருளாதார தரம் வந்துட்டு உயர்வை நோக்கி தான் போகும், கண்டிப்பாக கீழே வராது. இதுக்கு மேலே ஒரு சூப்பரான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கேட்டீங்க பொருளாதாரம் வந்துட்டு கஷ்டப்படுறோம், வெள்ளி வாங்கி வைங்க வீட்டில். ஆமாம், வெள்ளி இருக்குது பார்த்தீங்களா. தங்கம் வந்துட்டு பணத்தை சேர்க்காது. நிறைய தங்கம் வந்துட்டு சொசைட்டியில் வந்துட்டு ஒரு தங்கத்துக்கு வந்துட்டு ஒரு மதிப்பு தான் தங்கத்துக்கு. நீங்கள் தங்கம் வீட்டில் வாங்கினீங்கன்னா பொருளாதாரம் வந்துட்டு மேம்படாது, புரியுதுங்களா? வீட்டில் வந்துட்டு மாதம் மாதம் ஒரு வெள்ளி காயின் வாங்கி வைங்க. நீங்கள் வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ வெள்ளி வாங்கி வைக்கிறீங்களோ லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகும். சில்வர் கடை வச்சிருக்கவங்க தான் அப்புறம் லைஃப்பில் வந்துட்டு கோல்டு ஷாப் வைப்பாங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? அவனோட பேஸ் பார்த்தீங்கன்னா சில்வர் ஷாப்பாக தான் இருக்கும். வெள்ளிக்கு சுக்கிரனுக்கு வந்துட்டு ஈர்ப்பு சக்தி அதிகம். ஸோ நீங்கள் வெள்ளி காயினை வந்துட்டு மாதத்துக்கு ஒரு காயின், முடியலன்னா வாரம் வாரம் வாங்க ஒரு காயின். 100 ரூபா 150 ரூபா தான். 1 கிராம் வாங்க, 5 கிராம் வாங்க, 10 கிராம், ஏன்னா எல்லா மோட்லேயும் காயின் கிடைக்கும் வெள்ளி காயின். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வீட்டில் வந்துட்டு வெள்ளி காயின் வாங்கி வைக்கிறீங்களோ நீங்கள் லட்சாதிபதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆகி விடுவீர்கள். நான் அது வந்துட்டு இவ்வளோ உத்தரவாதத்தோடு நான் சொல்கிறேன் ஸ்ட்ராங்காக. வெள்ளிக்கு வந்துட்டு ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி, பணத்தை ஈர்ப்புகள் ஜாஸ்தி. நீங்கள் வாங்கி வாங்கி ஒரு மூலையில் போடுங்க காயினை, எடுக்க மாட்டீங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், வெள்ளி காயினுக்கு வந்துட்டு ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி. வெள்ளிக்கு எந்த உலோகத்துக்குமே கிடையாது அந்த ஈர்ப்பு சக்தி, வெள்ளிக்கு மட்டும்தான் அந்த ஈர்ப்பு சக்தி இருக்குது. வெள்ளி காயின் வீட்டில் யார் வாங்கி 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 போடுறாங்களோ நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்கள் வெள்ளி வாங்க வாங்க தங்கம் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெள்ளி வாங்கவே காசு இருக்காது, நீங்கள் வெள்ளி வாங்க வீட்டில் சேமிக்க சேமிக்க தங்கத்தில் முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல யார் இருக்கிறா?
வெள்ளி தான் இருக்குது. ஸோ மாதம் இல்லைன்னா வாரம் வாரம் ஒரு வெள்ளி காயின் வாங்குங்க. எந்த நாள்ல வாங்கணும் சார்? சிறப்பு ஏதாவது? என்னைக்கு வேணா வாங்கலாம் மேடம், புரியுங்களா? என்னைக்கு வேணா காயின் வாங்க. எப்பயுமே சொல்லுவேன், நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு நாலு கிழமெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, வெள்ளிக்கிழமை வாங்குங்க, புதன்கிழமை வாங்கன்னு வாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு புதன் வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். சனிக்கிழமையும் வாங்கலாம். ஆமாம், சனிக்கிழமை ஒரு சில விஷயம் செய்யலாம், நிறைய பேருக்கு தெரியாது. சனிக்கிழமை வந்துட்டு அருமையான விஷயம், அருமையான நாள் சனிக்கிழமை. புது பொருட்கள் வாங்குறது, புது பொருட்கள் போடலாம், புது விஷயங்கள் செய்யலாம். சனிக்கிழமை நம்ம பயப்படுறோம். சனிக்கிழமையாட்டும் அருமையான நாள் கிடையாது. சனிக்கிழமை நீங்கள் எந்த விஷயம் தடங்கன்னா அது வந்துட்டு ஃபெயிலியர் ஆகாது. ஆனால் பயப்படுவாங்க நம்ம ஆளுங்க. சனி செவ்வாய்னாலே பயப்படுவாங்க. ஆமாம், சனிக்கிழமை வந்துட்டு எந்த விஷயமும் ஃபெயிலியர் கொடுக்காது. ஸோ வெள்ளிக்காயின் வந்துட்டு நீங்கள் லக்ஷ்மி கடாட்சம், நான் மேலும் உயரணும் சார், லட்சாதிபதியாக இருக்கேன், இல்லை சார் எனக்கு ஆயிரங்களே கஷ்டங்கள் சார் அப்படின்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. வெள்ளிக்காயின் வாங்க ஆரம்பிங்க, லட்சங்கள் பொருளை, ஆயிரங்கள் பிறந்த போய் லட்சங்கள் பொருளை ஆரம்பிக்கும். லட்சங்கள் பிறந்துச்சுன்னா கோடீஸ்வரன் ஆவீங்க. நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு எந்த லாட்ரி டிக்கெட் வாங்க வேண்டாம், குறுக்கு வழியில் எதுவும் போக வேண்டாம், எந்த நாடியும் நீங்கள் போக வேண்டாம். வெள்ளிக்காயின், வெள்ளியை நோக்கி நீங்கள் போங்க. வெள்ளிக்கு வந்துட்டு ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி. நான் உங்கள் மீடியா மூலிமா சொல்லிக்கிறேன். நீங்கள் வெள்ளிக்காயின் வாங்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் வந்துட்டு ஏற்றம் அடையலைன்னா நீங்கள் கேளுங்க. அவ்வளோ பவர் வெள்ளி. சுக்கிரன், நீங்கள் நம்ப மாட்டீங்க. இதெல்லாம் நான் நிறைய பேருக்கு சொல்லி, நான் நிறைய பேர் கவுண்ட்லெஸ், வெளியில் அவங்க சொல்கிறது இல்லை. ஏன் சொல்ல மாட்டாங்க தெரியுமா? நம்ம தான் சொல்லியிருப்போம், கண்ணு பட்டுடும். வெள்ளிக்கு வந்துட்டு ஈர்ப்பு சக்தி மேடம், அபரிதமான சக்தி இருக்கக்கூடிய மெட்டீரியல் வெள்ளி, புரியுதுங்களா? ஒரு மனிதனோட எண்ணத்தையே மாட்டும் மேடம். ஒருத்தனுக்கு நான் ஏன்டா வாரோன்னு இருக்கும், புரியுதுங்களா? ஏன்டா வாரம், விரக்தி மனப்பான்மை, வீட்டுக்கு ஏன் வரோம், தவறான எண்ணம் வரும், தற்கொலை பண்ணிக்கலாமா, கெட்ட விஷயம் எதனா தோணும், உனக்கு இப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணிடலாமான்னு. ஒன்றும் தேவையில்லை. ஒரு வெள்ளி கம்பி இருக்குல்ல, அந்த கம்பியில் வந்துட்டு ஒரு காதுலையோ மூக்குலையோ ஒரு குட்டியோண்டு ஓட்ட போட்டால் அந்த எண்ணம் மாறிடும். உண்மை. வெள்ளி வந்துட்டு அபரிதமான ஒரு சில சக்தி படைச்சது. சுக்கிரன் நீங்கள் நினைக்கிறா போல கிடையாது. அந்த வெள்ளி கம்பியில் குட்டியோண்டு ஓட்ட காதுலையோ மூக்குலையோ போட்டிங்கன்னா யூ ஓன்ட் பிலீவ், அவங்களுக்கு அந்த ஃப்யூச்சரில் வந்துட்டு அந்த தாட்டே வராது, அந்த நெகட்டிவ் தாட்ஸ். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு வெள்ளி பண்ணோம். வெறும் ஈர்ப்பு சக்தி மட்டும் கிடையாது. உங்களுக்கு பொருளாதாரம் பண்ணணும்னா எதுவுமே வேண்டாம். நான் ஸ்டோன் சொன்னேன், பெரிய டாட் அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும், அது வேறு விஷயம். வெள்ளி வாங்க ஆரம்பிங்க. வெள்ளி வாங்கினீங்கனாலே உங்களோட வாழ்க்கை தரமாட்டு அப்படியே உயர்ந்துன்னு போயிட்டுருக்கும் உங்களுக்கு. சுக்கிரன் தான். சுக்கிரன் மனசு வச்சா ஒன்றுமே கிடையாதுங்க. குப்பையில் இருக்கவங்க கோபுரத்தில் வந்து உட்கார வச்சிருவார். அதனால் வெள்ளி வந்துட்டு அருமையான வந்துட்டு வெள்ளி சேர்க்கறது அருமையான விஷயங்கள், பொருளாதாரத்தை நல்லா மேம்படுத்தும். கடன் தீரா கடன் சொல்றாங்கல்ல சார், ரொம்ப நாளா ஒரு கடன் இருந்துகிட்டே இருக்கு. சில பேர் நல்லா தான் இருந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு கடன் வந்துடும். அந்த கடன்ல இருந்து விடுபடுறதுக்கு இந்த ஸ்டோனை பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வா இருக்கும். அதுவும் இப்படிதான் அதை பயன்படுத்தணும் அப்படின்னா எப்படி சொல்ல? இல்லை, கடன் அப்படின்னு சொன்னீங்களா, நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், நம்ம ஒரு சில இதெல்லாம் சொல்லுவோம். கடனை தீர்றதுக்கு உங்களுக்கு உயர்வுக்கு ஒரே வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஸ்டோன் தான் அது. அலெக்சாண்ட்ரேட்டுன்னு இருக்குது உங்களுக்கு, புரியுதுங்களா? நீங்கள் நம்ப மாட்டீங்க, எவ்வளோ பெரிய நீங்கள் குப்பையில் கடந்தாலும் உங்களை கோபுரத்தில் எடுத்துன்னு போய் உட்கார வச்சிடும். ஆனால் வெரி எக்ஸ்பென்சிவ். ரூபி, எமரால்டு, எல்லோ சஃபேர், ப்ளூ சஃபேர் எல்லாத்தோட எக்ஸ்பென்சிவ். குட்டிக்கல்ல 20,000 ரூபாய். அலெக்சாண்ட்ரேட் ஆட்டம் கடனை தீர்க்கக்கூடியது, உங்களுக்கு வந்துட்டு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கக்கூடியது, வாழ்க்கையில் மேலே உயரக்கூடியது, உங்களை வந்துட்டு கோடீஸ்வரன், லட்சாதிபதி கிடையாது, உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்டோன், உலகத்திலே டிமாண்டான ஒரு ஸ்டோன் அலெக்சாண்ட்ரேட். கிடைக்குது, கிடைக்காமலாம் இல்லை, ஆனால் எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கு லேபில் க்ரியேட் பண்ணதே 30,000 ரூபாய்க்கு விற்கிறான். அது பேர் வந்துட்டு கலர் சேஞ்சிங் ஸ்டோனுன்ட்டு வேறு, க்ரீனிஷாக இருக்கும். நீங்கள் அதை ஃபயரை வச்சு கிளைமேட் மாறி வேறு ஃபயரை வச்சு கொளுத்துறீங்கன்னா ரெட்டிஷாக மாறும், 7 கலர் மாறும். அது பேரை வந்துட்டு கலர் சேஞ்சிங் ஸ்டோனுன்னு பேர் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கடன் எவ்வளோ பெரிய தீராத கடனாக இருக்கட்டும், கடனோட கடனாக ஒரு அலெக்சாண்ட்ரேட் வாங்குங்க. அலெக்சாண்ட்ரேட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் நம்ப மாட்டீங்க, உங்கள் கடன் எல்லா பிரச்சனையும் தேர்ந்துடும். ஆனால் பார்த்து வாங்குங்க. 90% லேப் கிரியேட்டட் அலெக்சாண்ட்ரேட்டு தான் ஓடுது, லேபில் க்ரியேட் பண்ணுறது. ஸோ நீங்கள் நல்லா, எப்போயுமே நான் சொல்லுவேன், ஜெம்ஸ்டோன் வாங்கும்போது அது தெரிஞ்சவங்க கிட்டேயா, நல்ல ஒரு அது அனுபவசாலிக்கிட்டேயா பார்த்து வாங்குங்க. ஏன்னா டைமண்டே இப்போ லேபில் க்ரியேட் பண்ணுறது தான் ஓடுது நிறையா. ஸோ அலெக்சாண்ட்ரேட்டும் லேபில் க்ரியேட் பண்ணுறது வந்துட்டு இட் ஓன்ட் ஒர்க். அவன் சொல்லுவான் அதே கலர்லாம் சேஞ்ச் ஆகும், அதில் அந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் நேச்சுரல் மினரல்ஸ் இருக்காது.
ஸோ அலெக்சாண்ட்ரேட் ஸ்டோன் வந்துட்டு சின்னதாக கிடச்சா அவங்க கிடைக்கும். இத்தினோண்டு ஸ்டோன்லாம் ஒரு 10,000 ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு 15 சென்ட் 20 சென்ட்லாம் 10,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அலெக்சாண்ட்ரேட். ஆனால் எக்ஸ்பென்சிவ். இதில் வந்துட்டு மாற்று கருத்தை நான் உங்கள் சேனல் மூலியமாகவே சொல்லிக்கிறேன். அலெக்சாண்ட்ரேட் ஸ்டோன் வந்துட்டு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்குலாம் கண்டிப்பாக கிடைக்காது. அது கிடைச்சதுன்னா இட்ஸ் நாட் அலெக்சாண்ட்ரேட். அலெக்சாண்டர் வந்துட்டு மினிமம் சின்ன கல் வாங்கினாலும் 10,000 ரூபாய். புரியுங்களா? நீங்கள் பெருசாக போனீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம். டைமண்ட் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், அலெக்சாண்டர் கிடைக்காது. டைமண்ட் நம்ம பக்கத்து கடையில் கூட கிடைக்கும், அலெக்சாண்டர் கிடைக்கவே கிடைக்கும். அலெக்சாண்டர் வேட் ரஷ்யாவில் தான் மெயின், ஃபுல்லாக ரஷ்யா தான். நம்ம இந்தியாவில் கிடைக்குது, இந்தியா சிலோன்லேயும் கிடைக்குது. ஆனால் கலர்ஸ் வந்துட்டு அந்தளவு பெருசாக வராது உங்களுக்கு. இன்றைக்கும் அலெக்சாண்ட்ரேட் எங்கே ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யன் அலெக்சாண்ட்ரேட் தான் ஃபேமஸ். நம்ம இந்தியாவில் கிடைக்குது ஒரு சில ரொம்ப ரேர், ஒரு சில நல்ல குவாலிட்டியாக இருக்கும். சிலோனில் கிடைக்குது ஒரு சில. ஆனால் இதுக்கு யார் மதர் ஆஃப் இது ஒரிஜின்னு சொல்லுவோம் பாருங்கள், எதுன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா தான். ஸோ அலெக்சாண்ட்ரேட் வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கடன் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, நான் என்னோடய தொழில் வந்துட்டு 2 கம்பெனி வச்சுருந்தேன் சார், திவாலார ஸ்டேஜில் இருக்குது சார், கடன் தாள முடியல சார், ஊரை விட்டு ஓடி போகலாம் இருக்குது சார், எல்லாம் நீங்கள் என்ன பிரச்சனையாக வேணா இருக்கட்டும், ஒரே ஒரு அலெக்சாண்ட்ரேட் ஸ்டோன் உங்களோட மொத்த வாழ்க்கை தரத்தையும் மாற்றி மேலே எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சிடும். ஒரே ஸ்டோன், எக்ஸ்பெக்ட் பண்ணாத க்ரோத் அலெக்சாண்ட்ரேட். ஆமாம், ஆனால் எக்ஸ்பென்சிவ். எப்பவுமே ஒரு சில விஷயத்துக்கு ஒரு சில நீங்கள் சும்மா இல்லை, நீங்கள் அகல பாதாளத்தில் மாற்றிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல இந்த வெளியில் வரணும்னா அதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணி தானே ஆகணும் நமக்கு. ஸோ அதுக்கு ஒர்த்தான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அலெக்சாண்ட்ரேட். அலெக்சாண்ட்ரேட் போட்டிங்கன்னா உங்களை எடுத்துன்னு வந்துடும், திரும்பி மேலே எடுத்துன்னு வந்து உட்கார வச்சிடும் அலெக்சாண்ட்ரேட் ஸ்டோன். ஸோ நல்லதாக பார்த்து வாங்க. நாங்கள் திருப்பியும் சொல்லுவோம், 1க்கு 2 வாட்டி 10,000 20,000 போட்டு வாங்குறீங்க, லேபில் டெஸ்ட் போட்டுட்டு நல்ல ஒரு நம்பகமான ஆளாக பார்த்து அலெக்சாண்ட்ரேட் வாங்குங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், டைமண்டு கூட எல்லா கடையிலையும் கிடைக்கும், அலெக்சாண்ட்ரேட் கிடைக்காது. நீங்கள் பாரிஸ் மார்க்கெட்டில் அலைஞ்சாலே அலெக்சாண்ட்ரேட் இருக்காது, போருமா? ரொம்ப ரேர். அதனால் அலெக்சாண்ட்ரேட் இட்ஸ் அ ரேர் அண்ட் ப்ரிஷியஸ் ஸ்டோன். அலெக்சாண்ட்ரேட் வாங்கி போடுங்க. நீங்கள் தொழில் எவ்வளோ பெரிய படு பாதாளத்தில் விழுந்திருந்தாலும் சரி, உங்களை மேலே எடுத்துகிட்டு வந்து திருப்பி மேலே உட்கார வச்சு அழகு பார்ப்பார் அலெக்சாண்ட்ரேட். நிறைய விஷயங்களுக்கு இன்னைக்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். திருமண தடையா இருக்கட்டும், குழந்தை பேருன்னு நிறைய கேள்விகள் இருந்திருக்கும் மக்களுக்கு, அது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கொடுத்துருந்தீங்க. உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுத்துருந்தீங்க. மிக்க நன்றி.